தீபாவளி பண்டிகைக்காக புத்தாடைகள் வாங்குவதற்கு மதுரை தெற்கு மாசி வீதிக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் ஒவ்வொரு நாளும் தெற்கு மாசி வீதி விழாக்கோலம் பூண்டுள்ளது. மதுரையில் தீபாவளி விற்பனை களை கட்டி உள்ளதால் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலும் உள்ள கடைத்தெருக்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக தெற்கு மாசி வீதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜவுளி விற்பனை அமோகமாக நடைபெறுகின்றது. இங்கு ஏராளமான ஜவுளி கடைகள் உள்ளதால் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மனதை கவரும் வகையில் வண்ணமயமான புதிய ரக ஆடைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் மக்கள் ஆர்வத்துடன் அவற்றை வாங்கிச் செல்வதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். சாரீஸ்னு கீழே நிறைய ஃபேன்சி ரங்கம்லாம் வந்திருக்கு. குர்த்திஸு இதெல்லாமே ஃபேன்சி ரங்கத்தில் சில்க் காட்டன்லேருந்து நெட் ஐட்டம், ஷார்ட்டு, அம்பர்லா மாடல் இது எல்லாமே ஃபேன்சியாக வந்திருக்கு. எல்லாமே சில்க் காட்டனோட சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த வருஷத்தில் வந்த புது வரவே இந்த இதுதான், லேட்டஸ்ட் மாடல் தான். இப்போ வர்றது நல்ல வரவேற்பு இருக்குது. பல்வேறு பகுதிகளுக்கும் மதுரை மையமாக இருப்பதால் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்தும் ஏராளமானோர் புத்தாடைகளை வாங்க இங்கு வந்து குவிகின்றனர். குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்கும் வகையில் ஏராளமான கடைகள் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நிறைய சாரீஸ் ரொம்ப கலெக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது. அதுக்காக தான் மெயினாக இங்கே வந்தோம். எல்லா கலெக்ஷனுமே சீப் அண்ட் பெஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஹாப்பி தீபாவளி டு ஆல். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் தெற்கு மாசி வீதியில் குவிவதால் ஒவ்வொரு நாளும் இப்பகுதி திருவிழா கோலம் பூண்டு காட்சியளிக்கின்றது. தீபாவளிக்கு இன்னும் 7 நாட்கள் இருப்பதால் கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் தொன்மையான நகரங்களில் ஒன்றான மதுரை, இந்த மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள இந்த 8 வீதிகளிலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூட்டம் அலைமோதி வருகின்றன. அதில் குறிப்பாக மதுரை தெற்கு மாசி வீதி பகுதியில் ஜவுளி கடைகள் அதிகமாக உள்ளதால் இந்த மக்கள் அவர்கள் குடும்பத்துடன் ஆர்வமுடன் இந்த ஜவுளிகளை வாங்கி செல்வதால் இந்த பகுதியில் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிகின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் நாகேந்திரன்.